உங்கள் பிள்ளைகள் எப்படி? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சங்கீதம் அதிகாரம் 127 வசனம் 3 வாசிக்கிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாக வளர்க்க வேண்டிய பெற்றோர்களின் கடமை. முதலாவது, கர்த்தருடைய வசனத்தை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். உபாகமம் அதிகாரம் 6 வசனம் 7 கர்த்தர் இஸ்ரவேல் மக்களிடத்தில், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேச வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் எனது திருச்சபையின் ஞாயிறு பள்ளியில் 200க்கும் அதிகமான பிள்ளைகள் இருந்தனர். ஆனால் இன்று அதில் 1/4 குழந்தைகள் கூட ஞாயிறு பள்ளிக்கு ஒழுங்காக வருகிறதில்லை. இது எனது திருச்சபையின் ஞாயிறு பள்ளியில் மட்டுமல்ல, பெரும்பாலான ஞாயிறு பள்ளிகளின் நிலைமை இதுதான். இன்றைக்கு நாட்டில் சிறு பிள்ளைகளின் எண்ணிக்கை திடீரென குறைந்துவிட்டதா? இல்லவே இல்லை. கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஒழுங்காக ஞாயிறு பள்ளி செல்லுவதை குறித்து அக்கறை காட்டுவதில்லை. ஞாயிறு கிழமைகளில் அவர்கள் தொலைக்காட்சி அல்லது கணினி முன்னால் அமர்ந்து பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஞாயிறு பள்ளி மாணவனாக இருந்தபோது மனன வசனம் ஒப்புவித்தலில் கடுமையான போட்டிகள் இருந்தது. சிலர் 3000க்கும் அதிகமான வசனங்களை ஒப்பித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஞாயிறு பள்ளிக்கு வரும் பிள்ளைகளின் எண்ணிக்கையும், அதில் வசனம் படிப்பவர்களின் எண்ணிக்கையும், படிக்கும் வசனங்களின் எண்ணிக்கையும் நாள்பட்ட கண்ணாடி போல மங்கியிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புத்தகத்தின் தொடக்கத்தில், அதாவது அதிகாரம் 2 வசனம் 10 கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேலில் இப்படி ஒரு சந்ததி வந்ததற்கான காரணம், அவர்களுடைய பெற்றோர் தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடி தங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்காமல் விட்டுவிட்டார்கள். அதன் விளைவு என்ன? அதே நியாயாதிபதிகள் புத்தகம் இறுதி அதிகாரம் இறுதி வசனம் இப்படிப்பட்ட பரிதாபமான நிலையில் முடிவடைகிறது. அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜாக்கள் இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட சரியான குணநலன்கள் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம், அவர்கள் வேத வசனங்களை படிக்க வேண்டிய நேரத்தில் தொலைக்காட்சியையும் கணினியையும் பள்ளியின் சிறப்பு பயிற்சி வகுப்புகளிலும் நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாட்களில் சிறு பிள்ளைகள் கூட மிக அதிகமான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்வதை நாம் செய்தித்தாளில் வாசிக்கிறோம். ஆசிரியரை கொலை செய்யும் அளவுக்கு துணிகிறார்கள். கொலை மிரட்டல் விடுகிறார்கள். பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுகிறார்கள். சக மாணவர்களை கடத்தல் நாடகமாடுகிறார்கள். அவரவர் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வருகிறார்கள். இன்றைக்கு சிலர் தங்கள் பிள்ளைகளை, நாங்கள் அடிப்பதே இல்லை, அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து விடுவோம், மிகவும் செல்லமாக அவனை வளர்க்கிறோம் என்று மற்றவர்களிடத்தில் பெருமையாக சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் அதிகாரம் 29 வசனம் 15 பிரம்பையும் கடிந்து கொள்ளுதலையும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று நாம் வாசிக்கிறோம். மேலும், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதானாலும் அதை விடாதிருப்பான் என்று நீதிமொழிகள் அதிகாரம் 22 வசனம் 6 வாசிக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் இதில் எங்கு இருக்கிறார்கள்?